16 நாள் திமுக காரங்களை திமுக அரசை 33 மாத காலமாக நான் பேசாத பேச்சு இல்லை. அதனால இந்த 16 நாள் நான் பேசினா அவங்க மாறப்போறது கிடையாது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தின காரணம் இந்த ஒரே வண்டி தான் ஐயா டெல்லி போற வண்டி. இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க. மிச்சவங்க எல்லாம் ஒரு வண்டி பாத்தீங்கன்னா ஐயா இந்த 16 நாள் திமுக காரங்களை திமுக அரசை 33 மாத காலமாக நான் பேசாத பேச்சு இல்லை. அதனால இந்த 16 நாள் நான் பேசினா அவங்க மாறப்போறது கிடையாது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தின காரணம் இந்த ஒரே வண்டி தான் ஐயா டெல்லி போற வண்டி. இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க. மிச்சவங்க எல்லாம் ஒரு வண்டி பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு போற நீங்க திருப்பிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு வண்டி கரூருக்கு போற திருப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல் 2024 தேசிய தேர்தல். பிரதமராக யார் வருகின்றார்கள் என்பதற்கான தேர்தல். 2026 திருப்பூர் போறது சென்னை போறது அப்ப முடிவு பண்ணிக்கலாங்க ஐயா. ஆனா ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி செல்வதற்கு கொண்டிருக்கிறது. டிரைவராக அமர்த்தி வருகின்றீர்கள். அதனால் மற்ற கட்சிகளை பற்றி நான் பேசவே விரும்பலையே. காரணம் அதற்கான தேர்தல் இல்லை. 10 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்திருக்கின்றோம், வேலை பார்த்திருக்கின்றோம். அதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். மக்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம். மோடி அவர்கள் வந்தால் நிச்சயமாக வளர்ந்த இந்தியாவை நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்க்க போகின்றோம். நம் கண்முன்னால் அது நடக்கத்தான் போகிறது. வந்திருக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் காலையிலே வணக்கத்தை தெரிவித்து முருகபெருமானுடைய மருதுமலை முருகபெருமானுடைய அருளோடு இருந்து ஆரம்பிக்கின்றோம். நீங்களும் வந்திருக்கிறீர்கள். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அப்பாதுரை அவர்கள் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரசினுடைய அன்பு சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்கள், வடவள்ளியினுடைய ஒன்றிய தலைவர் பாலகந்தாகுனி அவர்கள், இணை தலைவர் அண்ணன் பிரேமன் அவர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அண்ணாமலை நாதன் அவர்கள், மாவட்ட ஊடக பிரிவு செயலர் அருமை சகோதரி காயத்ரி அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வடவள்ளி பகுதி செயலாளர், வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருப்பசாமி அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இறந்த வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து, குறிப்பாக இந்த பகுதியினுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னாங்க ஐயா, ஐஓபி காலனியில குப்பை சுத்திகரிப்பு நிலையம் வேண்டும் என்று. இது உங்களுக்கு தெரியும், ரொம்ப வருத்தமான செய்தி. குறிப்பாக தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த 3 ஆண்டுகள்ல இந்த குப்பையை சரியான முறையில சுத்திகரிப்பு செய்து அந்த ஊரை நீட்டாக கிளீனாக வைத்திருப்பதுல ஒரு இடமாக கீழே போய் கொண்டிருக்கின்ற. உதாரணத்துக்கு சென்னை பாருங்க, 45, 46வது இடத்துல இருந்து சென்னை இன்னைக்கு 199 இடத்துல போய் நிற்கிறது. திடக்கழிவு மேலாண்மை என்பதை நம்முடைய ஆட்சியாளர்கள் மறந்து விட்டார். அதை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. அதனால்தான் நகரங்கள் எல்லாம் இன்று குப்பை மேடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் நகரத்தினுடைய உள்கட்டமைப்பு, குறிப்பாக இந்த குப்பை மேலாண்மை, குப்பை சுத்திகரிப்பு நிலையத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நிச்சயமாக இந்த பகுதியினுடைய ஐஓபி காலனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் கூட நாங்கள் தீர்வு கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்துவிட்டு உங்களுடைய அருளையும் ஆசையும் முருகபெருமானுடைய அன்பையும் பெற்று இங்கிருந்து கிளம்புகின்றோம். ஒரு பகுதியாக செல்ல வேண்டும். எல்லா வீட்டிலும் நீங்க தான் போய் கேட்கணும், மக்களை பார்க்கணும், தாமரைக்கு வாக்களிக்க சொல்ல வேண்டும். அடுத்த 16 நாட்கள் முழுமையாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன்.